அடுத்தடுத்து பல மாநாடு நடத்தணும். ஆமா, மரங்களுக்கு நடத்தணும், மலைகளுக்கு நடத்தணும், கடலமா மாநாடு நடத்தணும். அடுத்த லிஸ்ட்ல ஏதாவது இருக்குதா சார் மாநாடு? அதான் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கேன். நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோட மாநாடுகள் எல்லாமே சூழலில் சார்ந்தும் மக்களின் நலங்கள் சார்ந்துமா தான் எல்லாமே இருக்கும். இப்போ அடுத்து மகளிர் பாசறை மாநாடு நடக்குது, அடுத்து மாணவர் பாசறை மாநாடு நடக்குது, அடுத்து இளைஞர் பாசறை மாநாடு அடுத்து இன்னைக்கு அண்ணன் அறிவிக்க போறாங்க. 13ஆம் தேதி இளைஞர்கள் பாசறை மாநாடு, 21, 22 மகளிருக்கும் மாணவருக்கும் நடக்க போகுது. எங்கள் களம் சூடாகிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் வெகு என்ன சொல்றது, கூட்டமாக மக்கள் தன்னெழுச்சியா வர்றாங்க. காசு கொடுத்தலாம் கூட்டல, கூட்டம் கூட்டுறதுன்னு தான் சார் எனக்கு ஞாபகம் வருது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்க கூட்டத்துக்கு அனுமதி கேட்டாலே மறுப்பு தான் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி பல கூட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் அவங்க கிட்ட திமுக கிட்ட இருந்து ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறது, அனுமதி மறுக்கிறது ஒரு பிரச்சனை இல்லையா? நீங்க ஆனா அதை பத்தி ஒன்றும் பெரிய லெவலில் வெளிப்படுத்த எல்லா அணுகுமுறையில ஏதாவது உங்ககிட்ட இப்படி அணுகணுங்கிறது ஏதாவது இருக்கு? அப்படி இல்ல. நாங்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு முறை கூட எங்களுக்கு சரியான முறையில் எந்த கட்சிக்குமே ஒரு ஆளும் கட்சியாக, அது அதிமுக இருக்கும் போதும் சரி, திமுக இருக்கும்போது சரி, ஏன்னா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது தன்னை எதிர்க்கக்கூடிய ஒரு கருத்துக்களை பேசக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்களை அடக்கி ஆளணும்னு தான் நினைப்பாங்க.